ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். நேற்று தளபதி வேலூரில் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. திமுக கொத்தடி மேலும் கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா கதறிட்டு கிடக்குறாங்க. தளபதி விஜய்க்கு பதிலடி கொடுக்குறாங்க பேரில் கண்டரை போட்டு உலகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலூரில் பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. நேற்று தளபதி வேலூரில் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. வேலூர் இப்போ தளபதியோட கோட்டையை மாறிச்சு. அந்தளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒன்று, தளபதி நேற்று நான் நினச்சத தளபதி நேற்று பேசியிருக்காரு. என்னென்னா, கண்டிப்பாக எத்தனோ பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அதை பேசிட்டாரு. உண்மையில் வேற ஒரு தலைவா. அப்படி என்ன பேசிட்டு வந்துக்கா நம்ம பார்த்துட்டு வந்துவோம். வெல்கம் டு நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓபனா டிக்ளேர் பண்ண முடியுமா? கேட்டாருப்பாங்க. இந்த கேள்வியத்தான் நான் நினைச்சேன். தளபதி விஜய் என்னைக்காவது ஒரு கட்சி மீட்டிங்ல இதை பத்தி கேட்டாகணும் அப்படின்னு நேற்று வேலூர் மீட்டிங்ல கேட்டா எதிர்பார்க்கல. உண்மையில தளபதி நேற்று கேட்ட கேள்விக்கு திமுக பயந்துருப்பாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு ஒன்றும் உலகவாங்க. அவர் தானே 1.5 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிக்காத போது அவர் சொல்லுங்க அப்படின்னு. அவர் 1.5 கோடி ரூபாய் அவர் சம்பளத்தில் அது ஊழல் கிடையாது, வழி வாய்ப்பு. இது மக்களுக்கு நல்லாவே தெரியும், போட்டுக்கும் தெரியும், ஈடுக்கும் தெரியும். ஆனால் அவங்களோட அமைச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது மக்களுக்கு தெரிய விடாமல் பண்ணுறாங்க. அதுக்கு தான் புது புது கொத்தடிமைகளாம் இறக்கி விட்டு தளபதி விஜயை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே தெரியும், நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த தளபதியோட இமேஜை ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே மக்கள் தளபதி விஜயை நம்பிக்கை வச்சுட்டாங்க. வரும் தேர்தலில் தளபதி விஜய் தான் முதலமைச்சராக. கண்டிப்பாக நேற்று வேலூரில் தளபதி விஜயை மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. கொத்தடிமைகளுக்கு பேதி வந்திருக்கும். என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. கல்வி சம்பவத்தை வச்சு நீங்கள் என்னென்ன படம் வச்சிலும் அந்த பாண்டால ஓட்டச்சிட்டாங்க. 2026 சட்டமன்றத்தில் தளபதி விஜய் தான் முதலமைச்சராக வெற்றி நிச்சயம்.